ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டே 60க்கான எபிசோடில் அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டு தான் பேச போகிறோம். இதில் வந்து ஜாக்லின் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சௌந்தர்யா வந்து ஆக்சுவலி இது கூட 1 ஹாரில் காட்டல. சௌந்தர்யா வந்து எனக்கு தானே நான் தானே பெர்ஃபார்ம் பண்ணல சரியா, நான் தானே போகணும் அப்படின்னும்போது, இல்லை எனக்கு தெரியும் உன்னை விட நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு. அதாவது இவங்க 2 பேரும் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ போ, நான் போ, உனக்காக நான் போகிறேன், எனக்காக நீ போகிறேன், ஒரு ஃபேவரட்டிசம் வருது. அங்கே 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணல தான். பட் ஆனால் ஓட் பேஸில் வந்து ஜாக்லின் வந்ததுனால ஜாக்லின் போகிறாங்க. இதுக்காக சௌந்தர்யா ஃபீல் பண்ணுறது உங்கள் கோவா கேங்காக இருக்கலாங்க, இது டாஸ்க்குள்ளே வர வேணான்றது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல இன்னொன்று யோசிச்சுக்கோங்க. ஜாக்லின் வந்து நல்லா செய்யலை அப்படிங்கிறது, நான் ஒஸ்ட்டாக செஞ்சேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஓட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு அவங்களே காட்டிக்கிறதுக்கு ஓட் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்கா, மற்றவங்க தான் ஓட் பண்ணவங்கும் போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சரிக்கு என்எஃப்பி கிடச்சதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் செல்ஃப் ஓட்டிங் பண்ண முடியுமா முடியாதான்னு கொஸ்டினை எடுத்து வச்சதே வந்து ஜாக்லின் தான். இது எனக்கு 1 ஹவரில் எவ்வளோ காட்டுவாங்கன்னு தெரியாது. அந்த பஞ்சாயத்து ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஜாக்லினால தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சௌந்தர்யா ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஓட்டிங்கை ரைஸ் பண்ணோன்றதுக்காக எனக்கு நானே ஓட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி சுனிதா இருக்கும்போது ஒரு என்எஃப்பியை வந்து சுனிதாக்கு போகணுமா, பவித்ராக்கு போகணுமான்னு ஒரு டாஸ்க் வரும்போது, அந்த இடத்துலையுமே வந்து நான் எனக்கு பண்ணிக்கிறேன், நானும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு தோணுது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல சுனிதாக்கு போகக்கூடாதுன்னு உங்கள் இன்டென்ஷனா, பவித்ராக்கு போகக்கூடாதுன்னு இன்டென்ஷனா, இல்லை உங்களுக்கு வரணுங்க உங்கள் இன்டென்ஷனா தெரியாது. ஆனால் அந்த இடத்துலையுமே நீங்கள் செல்ஃப் ஓட்டிங் தான் பண்ணிக்கிட்டீங்க. இத்தனைக்கும் நீங்கள் அப்போ ரீசன் கூட ஒன்று சொன்னீங்க. அதாவது அப்போ வந்து தர்ஷிகாலாம் அந்த குரூப் கேர்ள்ஸ் குரூப்னு இருக்கிற பட்சத்தில் ஆனந்தியெல்லாம் ஜாக்லின்லாம் உங்களுக்கு யார் ஓட்டு அப்படின்னும்போது, இந்த இடத்துல சுனிதாக்கும் பவித்ராக்கும் டை கூட ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு இப்போ என்னோட ஓட்டு இப்போ அங்கே யூஸ் ஆகும்னா நான் போட முடியும். பட் ஆனால் நான் எனக்கான ஸ்டாண்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க செல்ஃப் ஓட்டிங் பண்ணதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போல்லாம். ஆனால் இப்போ மஞ்சரிக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது மொத்த நியாயத்தையுமே அருண் ஆகட்டும், இல்லைனா கோவா கேங் கூட சேர்ந்துருக்க அருண் ஆகட்டும், இல்லைனா வந்து கோவா கேங் ஆகட்டும், இல்லை அன்ஷிதாவாகட்டும், இல்லை சைலண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்க தீபக் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள அகெயின்ஸ்டாக நிற்க அவங்களுக்கு நெகட்டிவாக நிற்க அவங்க ரைஸ் ஆகிட்டு இருப்பாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. இது புரியாமல் நீங்கள் வந்து அவங்கள திட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுற நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவாகும். ஓகேங்களா? ஆனால் நீங்களே நிறைய இடத்துல வந்துட்டு முன்னுக்கு பின் முரணா நடந்துக்கிற பட்சத்தில், நீங்களே நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டியிருக்க பட்சத்தில், ஜனங்க நீங்கள் சொல்கிறத யோசிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் ஜனங்க வச்சு தான் யோசிக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அருணுக்கோ ஜாக்லினுக்கோ நிறையவே இது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை சைலண்ட்டாக கேம் ஆடிட்டு இருக்க தீபக் எப்போ பேக் ஃபயர் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் தீபக்கை இந்த அலப்பறையில் தீபக்கை யாரும் கவனிக்க மாட்டேறீங்க. நான் திருப்பி சொல்லிருக்கேன். தீபக் வந்து அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் சேனல் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. அருணுக்கும் தீபக்கும் சொம்பு தூக்குன விஜய்ஸ்னு நான் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன், போன வீக்கெண்ட் எபிசோட். பார்க்காதவங்க போய் பாருங்க. அதில் அருணுக்கு டப்பா அடித்த தீபக்குக்கும், இல்லை தீபக்கு ஜால்ரா போட்ட ஹவுஸ்மேட்ஸ் இவங்க யாரையும் கொஸ்டின் பண்ணாமல் மஞ்சரி தப்புன்னு சொன்னதாகட்டும், இல்லை ஸ்டார்டிங்லேயே ஜாக்லினை தப்புன்னு சொல்லி காலில் விழ வச்சு சாரி கேட்டேன் அருண் ஆகட்டும், இல்லை அந்த சாரியில் அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, அவங்க சாரி கேட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க சாரி கேட்டாங்க. நான் எந்த தப்பு பண்ணலை, நான் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்ன தீபக் ஆகட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அருணையும் தீபக்கையும் சேனல் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொமோட் பண்ணிட்டே தான் வராங்க. அவங்களுக்கான ரோஸ்ட்டை கொடுக்கறது இல்லை, ஆனால் வந்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஓட்டிங்கில் மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, வெறும்னே நம்ம வந்து ரிவ்யூவில் இதை பண்ண முடியாது. ரிவ்யூவில் இருக்கிற விஷயத்த சொல்லலாம். பட் ஆனால் ஓட்டிங் மூலமாக தான் இது ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு வர முடியும். அப்படின்னா இதுக்கப்புறம் ஓட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேமை புரிஞ்சுக்கிட்டோ, இல்லைனா கேமில் வந்து பிளைண்டாக ஒருத்தங்களை நம்பாமையோ அவங்களோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டத்தையும் பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட ஃப்ரெண்ட்லி ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இதில் காசு கொடுத்து ஓட்டிங் பண்ணுறதுங்கிற அஃபிஷியல் ஓட்டிங்கில் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஆனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு தான் கப்பு. அந்த கப்பு அவங்க வாங்கிட்டு போறதில நம்மளுக்கு எந்த லாபமும் கிடைக்க போறதில்ல. பட் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சோஷியல் மெசேஜாக ஒரு நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இல்லை ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டை வந்து இது டிசர்விங் கண்டஸ்டன்ட்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணால் அந்த இடத்துல இது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஷோ மூலிமா நம்ம சோஷியல் மெசேஜாக கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறத ரிவ்யூவர்ஸ் எங்களோட ஒப்பீனியன்லாம் இருக்கும். அந்த வகையில் இதை பேஸ் பண்ணி ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஜாக்லின் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல சத்யாவும் அருணும் பேசுகிறாங்க. சத்யா வந்து முத்துவை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா அந்த டாஸ்க் விஷயத்தில் சத்யாவை வந்து முத்துவ மஞ்சரி 2 பேரும் தான் வந்து டார்கெட் பண்ணி சத்யா கிட்ட வந்து வாங்குறாங்க. இதில் வந்து மஞ்சரியை விடவும் முத்துவால தான் வந்து சத்யா ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அருண் கிட்ட. ஆனால் அருண் அந்த இடத்துல திருப்பி மஞ்சரியை கொண்டு வராது. ஷீ இஸ் வைரஸ் அப்படின்ட்டு. இதில் என்எஃப்பி வின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
என்னதான் முத்துவும், மஞ்சரியும் சத்யாவ டார்கெட் பண்ணாலும், அவருக்கு ஹர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, முத்து பேசினது தான் ஹர்ட் ஆயிருக்கு. ஆனா, யாருக்கு என்ன ஹர்ட் ஆயிருந்தாலும் நான் மஞ்சரிய வச்சு தான் டார்கெட் பண்ணுவேன். மஞ்சரிய தான் குறை சொல்வேன். எல்லா இடத்துலயும் போய் உட்காந்து மண்டைய கழுவிட்டு இருக்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா அருண் தான். முத்து இப்ப மண்டைய கழுவுறது பண்றாரோ இல்லையோ, கொஞ்சம் அவருக்கான கேம அப்பப்போ மாத்துறாரு. இல்லன்னா அவர் வேற விதமா போயிட்டாரு. பழைய மாரி யாரையும் உட்கார வச்சு அவர் மண்டலாம் கழுவுறதில்ல. இன்ஃபாக்ட் மத்தவங்கள பேச விட்டுட்டு இப்ப கேட்கிறாரு. ஓகேங்களா? முதல்ல இவரே பேசிட்டு இருந்தவர், இப்ப கேட்க விட்டுட்டு கேட்கிறாரு. ஆனா, அருண் தான் இப்போ வந்து முத்துக்கு எதிரா மண்டைய கழுவுறதும், மஞ்சரிக்கு எதிரா மண்டைய கழுவுறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரியல இது எப்படி போகும்ன்னு. ஸோ சத்யா அந்த இடத்துல முத்துவ தான் மீன் பண்றாரு. இது நம்மளால கன்ஃபார்மா எங்க பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த என்எஃப்பி வீடியோ போட்டிருப்பேன். நம்பர் 1 டெவில்க்கு என்எஃப்பி அப்படின்னு. அந்த வோட்டிங் ப்ராசஸ்லயுமே சத்யாவே மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது அவங்க கேம் நல்லா ஆடியிருக்காங்க. ஒரு வேள அவங்க மேல அவங்களுக்கு பர்சனலா வந்து எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. கேம் நல்லா ஆடுனது ஆடுறதுன்றத மீறி, அந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் பர்சனல் அட்டாக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு ரூல்ஸ்க்குள்ள வந்துருச்சு. பழி வாங்குதல், வன்மம், கோவம், பவர் அப்படின்னு வர பட்சத்தில கேலி, கிண்டல்னு வரும்போது, இது அது பர்சனல் அட்டாக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னும்போது, பண்ணலாம் அப்படிங்கிறதுலயே வந்துருச்சு அப்படின்னும்போது, முத்துவோ, மஞ்சரியோ ஏதோ ஒரு பண்ணி தான் வந்து சத்யா கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆனா, அவருக்கு வந்து முத்து பண்ணத அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா, மஞ்சரி பேசின அக்செப்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு இடத்துல தான் மஞ்சரி அப்படி பண்ணாங்கன்னு மஞ்சரிக்கு ஓட்டு கை தூக்கியிருப்பாங்க. ஆனா, இதெல்லாம் மீறி அதே சைக்காலஜிக்கலா முத்து அந்த அளவுக்கு பேசினது தப்புனா, இல்ல மஞ்சரி அப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றது? தீபக் பண்ணது எந்த வகையில சரி? ஏன்னா, அவர் ரூல்ஸ்குள்ள தானே பண்றாரு. அப்ப நம்பர் 1 டெவில்க்கு எனக்கும் தகுதி இருக்குன்னு தானே அவர் போடுறாரு. மேபி அவர் பண்ணது சைக்காலஜிக்கலா இருக்கலாம். இவங்க பண்ணது வந்து பிசிக்கலா இருக்கலாம். பட் ஆனா என்ன கேட்டா, சைக்காலஜிக்கலா பண்றது தான் மண்டைக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்கள பெர்சனலா ஒரு விஷயம் அதாவது இப்போ பிசிக்கலா பண்ணா கூட அது முட்டைய ஊத்துனதாகட்டும், மொளகா கடிச்சதாகட்டும் தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லல. கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, அத வந்து தண்ணி குடிச்சிட்டா சரியா போயிடும். இல்லன்னா முட்டைன்னா புடிக்கலன்னா அவங்க வாமிட் பண்ணிடலாம். இல்ல பண்ண மாட்டேன்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஒரு வார்த்தை ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஒருத்தங்க சொல்றது அது எப்போ வந்து அதாவது அந்த கேம் விட்டு அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு பர்சனலா அது ஒண்ணு மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த கேம்க்குள்ள உனக்கு சுயபுத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, இல்ல நீ டோட்டலா வேஸ்ட் நீ எதுக்குமே இது பண்ண மாட்ட. இப்போ சத்யாவெல்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. 60 நாளா நீ ஒண்ணுமே பண்ணல. நீ ஒரு மிக்ஸ்சர் நம்மளே அப்படிதான் வீடியோஸ் போடுறோம். ஏன்னா அப்படிதான் பேசுறாங்க. மிக்ஸ்சர் சாப்பிடுறாங்க அப்படின்னு. அப்போ வெளில போய் கூட அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன ஆகும்னா, எப்படியோ எப்படியோ ஒரு நாள் அவங்க எலிமினேட் ஆக போறாங்க. இல்ல டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம ஒண்ணுமே பண்ணலையா, ஒண்ணுமே பண்ணலையான்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுனா இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அதுதான் உங்க வீக்னஸ் அப்படிங்கிற பட்சத்தில, அத வச்சு கேம் ப்ளே பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி. இதில இவங்க ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனா பிசிக்கல விட சைக்காலஜிக்கலா டவுன் பண்றது தான் ஒருத்தங்கள ரொம்பவே பிரேக் டவுன் பண்ணும். இது வந்து ரொம்பவே தப்பான விஷயமும் கூட. பட் ஆனா அந்த கேம பொறுத்தவரைக்கும் சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அந்த கேம ஃபேஸ் பண்ண முடியும். ஃபேஸ் பண்ண மு ஐ மீன் அந்த கேம் விளையாடுறதுக்கே உள்ள போனோம் அப்படிங்கிறவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் நான் நானா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில நான் எதுவா இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அத நீங்க என்ன சொன்னாலும் நான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. நான் நெனச்சா மட்டும் தான் அத மாத்திக்குவேன். இல்ல நான் நெனச்சா என்ன எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இந்த கேம பொறுத்தவரைக்கும் மென்டலி ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் ஆயி போறதுக்கான ஒரு விஷயம். பட் ஆனா இந்த கேம்ல வெறுமனே பிபி ஷோன்னு எடுத்தா நம்ம ஓவரால் இப்படி பார்த்தாலும், அதுல வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே மென்டலா இதுக்கு மேல வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ற மாரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அத ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இருக்க வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில இத வந்து ரொம்பவே முத்துவோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்த பவித்ரா பண்ணதோ, ஆனந்திக்கு பண்ணதோ, அன்ஷிதாக்கு பண்ணதோ தீபக் தான் பண்ணியிருப்பாரு. இது நெறைய இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவரே நான் பண்ணி தான் இருக்கேன். அதுக்காக சாரி கேட்டேன். நான் டாஸ்க்கா பண்ணேன். நான் அந்த டாஸ்க் அப்படின்னும்போது, இதுல வந்து சாஃப்ட்டா இருக்க யாராலயும் அவ்ளோ சீக்கிரம் மத்தவங்கள ஹர்ட் பண்ண முடியாது. இந்த டெமான்ஸ் டாஸ்க் அப்படின்னும்போது. அவங்கக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா, இல்ல காட்ட முடியும்னா, அத தான் அவங்க காட்ட முடியுமே தவிர, இல்லாத ஒரு விஷயத்த அவங்களால காட்ட முடியாது. ஸோ தீபக்குக்குமே வந்து தீபக் ஆல்ரெடி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. பெர்சனலாவே அவர பத்தின நெறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வெளில சொல்றதாகட்டும், இல்ல அவர் கூட வேலை செஞ்சவங்க வெளில சொல்றதாகட்டும், அவருக்கு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. அவருக்கு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. அவர் வந்து தன்கிட்ட இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா, அதுக்கு முதல்ல நீ எனக்கு வந்து ஒரு ஸ்லேவ் மாரி ஒரு விஷயத்த பண்ணணும். இல்ல என்ன நீ ரெஸ்பெக்ட்டா ஈக்குவல் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்க ஈக்குவலா ரெஸ்பெக்ட் நான் குடுக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா எனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணியோ, அடங்கியோ இருந்தா தான் நான் உனக்கு அத குடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு இருக்கும்னா, அது ஒரு பொசிஷன் வைஸ் வந்து நான் 20 வருஷம் ஆங்கரா இருக்கேன். நீ நேத்து தான் சேர்ந்திருக்க. நீ வந்து என்ன வந்து இது என்கிட்ட வந்து ஏனோ தானோலாம் எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நீ எனக்கு வந்து ஒரு படி மேல என்ன விஐபியா ட்ரீட் பண்ணா, நான் உனக்கு வந்து அத கத்துக் குடுப்பேன். அத நீ அப்ப கத்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்.
ஸோ வந்து அப்படின்ற ஒரு ஒரு டாமினேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து வெளியிலேயே தீபக்குக்கு இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல அவங்க கூட வேலை செஞ்சவங்களே பெர்சனலா சொல்லும்போது, இந்த கேம பொறுத்தவரைக்குமே இவர் இந்த பிக் பாஸ் வீட்ல இவர் தான் பெஸ்ட்டு. இவர் தான் சீனியர் பொசிஷன். அந்த முத்து வந்து அந்த டெவில் குணங்கள பத்தி, ஈவில் குணங்கள பத்தி பேசணும்னு கூட சத்யா சொல்லியிருப்பாரு. மூத்த பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் ஜஸ்ட் லைக் தட் அத சொல்லல. இந்த வீட்ல சீனியாரிட்டிங்கிற பேர்ல எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது, இல்ல தான் தான் பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறது, அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீபக் அடிக்கடி அங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. முக்கியமா கிச்சன் விஷயத்துல ஆரம்பிச்சு, அந்த டாஸ்க் படிக்கிற வரைக்குமோ, இங்கிலீஷ் பேசுற வரைக்குமோ, தனக்கான நாலேட்ஜ் இந்த வீட்ல என் நாலேட்ஜுக்கு ஈக்குவலா இங்க யாருமே இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கலாம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஆனா அது அப்படி நான் ஓப்பனா கேட்க முடியாது. நான் தான் பெஸ்ட்டுன்னு என்ன நான் காமிச்சுக்கிற பட்சத்துல நீங்க டவுனுன்றது ஆப்வியஸா தெரியணும். அப்படிங்கிற ஆட்டிட்யூட்ல தான் அவரோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர், டாஸ்க் படிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் இருக்கும். இத நீங்க முக்கியமா மஞ்சையோட என்எஃப்பி அப்படிங்கிற அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அவங்க டாஸ்க் படிச்ச விதமாகட்டும், இல்ல அவர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் தன்னை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்த அவர பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் எதார்த்தமா சொல்லி அந்த கேமையே மாத்தி அது வந்து வேற மாரி போயிடும். இல்லன்னா அந்த இடத்துல அது விஷாலுக்கு கிடைச்சிருக்கணும். இல்ல விஷால் வெஸ் தீபக்ன்னு வந்திருந்தா கூட, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெமான்ஸ் ஒரு சைடும், செகண்ட் செட் ஆஃப் டெமான்ஸ் ஒரு சைடு நிக்கும்போது யாருக்கு வருதுன்னும் போதுமே தீபக் அந்த இடத்துல வந்திருப்பாரு. ஆனா மஞ்சரி போட்டிக்கு வருவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. அது அப்படியே ட்விஸ்ட் ஆயி மாறுனது தான் அவருக்கு வந்து என்ன சொல்றது? பல்ப் வாங்குன மூவ்மெண்ட்டு. இந்த இடத்துல மஞ்சரி மாஸ் காட்டுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் குட்டையா குழப்பலான்னு ஜாக்லின் முயற்சி பண்ணாலும், அந்த இடத்துல மஞ்சரிக்கான ஸ்டாண்ட மஞ்சரி ஸ்டபனா எடுத்து வச்சாலும், ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மஞ்சரி வந்து கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விடுறாங்க. அத அவங்க அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஃபேரா அவங்க ஆடுற பட்சத்தில, அவங்களுக்கான சப்போர்ட்ட ஆடியன்ஸும் குடுப்பாங்க, பிக் பாஸும் குடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதில மஞ்சரி பத்தி ஒரு விஷயத்த முத்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அத நான் ஹேட்ஸ் ஆஃப் டூ முத்து அப்படிங்கிற வீடியோவாவே போடலான்னு இருக்கேன். நிஜமாவே அந்த இடத்துல முத்துவ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். இது வந்து இந்த கேம்க்கான அ ஸ்ட்ராட்டஜிய எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் மாத்தோம்னு நெனைக்கிறேன். அவர் பண்ண அந்த விஷயம். ஸோ நம்ம அத பத்தி இன்னொரு வீடியோல ஸ்பெஷல் வீடியோவே நான் போடுறேன் காய்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்படிதான். ஸோ இந்த இடத்துல வந்து லவ் கன்டென்ட்டுங்கிற பேர்ல தர்ஷிகா விஷால் தான் ஒண்ணு போகுது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அது போச்சு. லைவ்ல எவ்வளோ நேரம் போச்சு தெரியல. நான் அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னு லைவ் பார்க்கல. விட்டு விட்டு தான் பார்த்தேன். இது நைட்டும் அவங்க பேசிட்டு, அப்புறம் மறுநாளும் வந்துட்டு பேசிட்டு, இல்ல சாச்சனா கூட நடுவுல வந்து கேட்குறாங்க. 5 மினிட்ஸ்ன்னு சொன்னீங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க தர்ஷிகா கிட்ட. இது அப்பட்டமா தெரியுது. இவங்க லவ் கன்டென்ட் குடுக்குறாங்களா? நிஜமா இல்ல. இங்க நிஜமா லவ் பண்ணா வெளில போய் வச்சுக்கணுன்றத ஸ்ட்ராங்கா 2 பேரும் டிசைட் பண்ணணும். இல்ல அந்த பொண்ணுக்கு அது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இது பண்ண வேணாம்னு அந்த பொண்ணுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்க பட்சத்தில, அந்த அளவுக்கு அத உட்காந்து பேசணும்னு அவசியம் இல்ல. சரி அட்லீஸ்ட் எடிட்டராவது இத கட் பண்ணிட்டு இது தேவையில்லாத கன்டென்ட்னு பார்த்தா, அவங்க கமர்ஷியல் ரேட்டிங்க்காக இத போடுறாங்க. அது பார்க்கறதுக்கு கியூட்டாவும் இல்ல, இல்ல சொல்றது இல்ல ஃபேராவும் இல்ல. என்னமோ ஒண்ணு கிரிஞ்சா தான் போயிட்டுருக்கு. இதில இவரு என்னவோ ரொம்ப நியாயமானவர் மாரி அவர் பர்சனல் பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த கேம பொறுத்தவரைக்கும் அவர் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கும்போது, ஒரு பொண்ணுகிட்ட ஒண்ணு எஸ் சொல்லுங்க, இல்ல நோ சொல்லுங்க. இப்படி 2மே சொல்லாம பூசி மழுப்பிட்டு ஃப்ரெண்டா இருந்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்னது வந்து என்ன சொல்றது? உன்ன பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா வந்து நீ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வேண்டான்னு சொல்றது, அத ஸ்ட்ராங்கா சொல்லாம பூசி மழுப்பி சொல்றது, இதெல்லாம் என்ன சொல்றது? நிஜமா லவ்வர்ஸா இருக்கவங்க இத பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா இப்படி லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாங்க. அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்க பேசினத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு பொசசிவ்னஸ் காரணமா அன்ஷிதாவ வந்து தர்ஷிகா கொண்டு வந்ததும், இல்லன்னா வந்து இவர் வந்து அது நான் எல்லார்கிட்டயும் ஒரே மாரி தான் பழகுறேன். இப்படி இல்ல, அப்படி இல்ல. ஆனா நீ வந்து ஏன்னா இதுக்கு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் போய் அவர் பேசினதுமே இவங்க ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க தர்ஷிகா. அதாவது அவங்க மேபி லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு பர்த்டே வரப்போது போல இருக்கு. இந்த இடத்துல சாச்சனா அவங்கள நாமினேட் பண்ணதையும் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. கோவப்பட்டாங்க. சாச்சனா வந்து இல்ல எனக்கு சாரி நான் மறந்துட்டேன். தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. தெரியாம சாச்சனா பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கும் வரும்னு நெனைக்கிறேன். அது அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா, அவங்க பர்த்டே வந்து பிக் பாஸ் வீட்ல கொண்டாடணுன்னும்போது, ஒருவேளை இந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆயிட்டா, அவங்க அத பண்ண முடியாது. ஸோ, நீ ஏன் என்ன வந்து நாமினேட் பண்ணன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா, அது அவங்களோட இஷ்டம் இல்லையா? அவங்க கேம்க்காக இவங்களோடத அவங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல அந்த புரிதல் எப்படி இருக்குங்கிற பொறுத்து. ஸோ, அதனால அவங்க நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது, இந்த வாரம் எலிமினேட் ஆயிருவோமோ அப்படின்னும்போது வீட்டு ஞாபகம் வந்திருக்கலாம், எலிமினேஷன் பயம் வந்திருக்கலாம், எதுவா வேணா இருந்திருக்கலாம். பட் ஆனா, அங்க வந்து அத முத்துக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் ஆனந்திகிட்டயும் யார்கிட்டயும் அவங்க பேசியிருக்காங்க. மஞ்சரிகிட்டயும் பேசியிருப்பாங்க போல. அந்த இடத்துல விஷால் போய் என்ன ஏதுன்னு கேட்கல அப்படிங்கிறத தான் அவங்க பேசுறாங்கன்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீயே வந்து அத கேட்டுருக்கலாம். நான் சமாதானமாயிருப்பேன். அத ஏன் ஒருத்தரா அனுப்பி கேட்குற? நீயே கேட்டுருக்கலாம் அப்படின்னும்போது, இவர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி டீசென்ட்டாவும் சொல்றாரு. அதே சமயத்துல எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசு. நீ உன்ன அழ வைக்க
நீ அழும்போது நான் வந்து அது என்ன சொல்றது? அ அ முடிஞ்ச அளவுக்கு உன்ன கம்ஃபோர்ட்டா வைக்கணும்னு தான் நான் பார்த்துட்டுருக்கேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். அது அதுக்கான இடம் இது இல்லன்னு தெரியும். பட் ஆனா இருந்தாலும் வந்து அப்படின்னு பூசி மழுப்பி பேசுறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே பார்க்கவே முடியலங்க. ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. 2ம் கெட்டனா இப்படி ஏன் எங்கள ஆடியன்ஸ ஃபூல் ஆக்குறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அது என்னமோ ஒண்ணு அவங்க பண்ணிட்டு போட்டும். பட் ஆனா இதில என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல தர்ஷிகா வந்து லோன்லியா ஃபீல் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. தி தர்ஷ் விஷாலோடது நிஜமாவே அவங்க விஷால லவ் பண்ணா, அவரோட சப்போர்ட் உள்ள கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணா இருக்கலாம். இல்லன்னா அது இதுக்கான இடம் இல்லன்னு அவங்களுக்கே ஒரு புரிதல் இருக்க பட்சத்தில அத பத்தி அவங்க பேசாம இருக்கலாம். 2ம் இல்லாம அ அவங்களுக்கு வந்து கோவா கேங் பார்த்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாரி கோவா கேங்குக்குள்ள ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. நம்மள விஷால் சப்போர்ட் பண்ணல. இல்ல நம்மளுக்கு ஒரு கேங் அப்படி உருவாகல அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கேங் இருந்துச்சு. அன்ஷிதா, பவித்ரா, ஆனந்தின்னு. நீங்களா விஷால நம்பி இந்த சைட் போயிட்டு அங்க ஒரு கிராக் விழுந்துருச்சு. ஸோ வந்து இது இவங்களா பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னும்போது, அத இவங்க குறை சொல்ல முடியாது. ஒண்ணு இவங்க இந்த விஷயத்துலருந்து ஏன்னா அங்க யாருக்குமே இது பிடிக்கவே இல்ல. ஆனந்திக்கோ, பவித்ராக்கோ, அன்ஷிதாது அது வேறையா இருக்கு. அவங்க தப்போ சரியோ அன்ஷிதாவ வந்து ஆனந்தி ஒத்துக்கிறாங்க, பவித்ரா ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா தர்ஷிகா விஷயம்னு வரும்போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் என்ன சொல்றது? மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது அவங்க பெர்சனல். ஸோ இந்த இடத்துல அவங்க லோன்லியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னும்போது, அதுல வந்து அத விஷால் வந்து சரிப்படுத்தணும்னு அவங்க நெனைக்கிறது சரியா, தப்பாங்கிறது அவங்க பெர்சனல். அத பத்தி பேச நம்மளுக்கு ரைட்ஸ் இல்ல. பட் ஆனா இப்போ வந்து டைட்டில் வின்னர நோக்கி ஷோ போயிட்டுருக்கு அப்படின்னும்போது, இந்த விஷயத்த இத நீங்க ஸ்டார்ட்டிங் 50 டேஸ்ல பண்ணியிருந்தீங்கனாவது அது ஒரு கன்டென்ட்டா மாறியிருக்கும். இப்போ வந்து அது கன்டென்ட்டா போகுதோ இல்லையோ கிரிஞ்சா தான் போகுது. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு அந்த ஷோக்கு வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு அ பிபி ஷோக்கு யூஸ் ஆகுமோ, ஆகாதோ அத பொறுத்து தான் அவங்க போட போறாங்க. ஆனா வந்து இப்போ வந்து இது வந்து தர்ஷிகாவோட கேம பாதிச்சிருச்சு அப்படிங்கிற வகையில தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த லவ் கன்டென்ட் இப்படி தான் போகுது. ஒரு சிலருக்கு இத பத்தி பேசினா ரொம்ப பிடிக்குது. ஒரு சிலருக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இருக்கிறத மட்டும் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே கைஸ் நம்ம வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.